டீ டைமில் சின்னதாக பசி எடுக்கக்குள்ள குழந்தைகளுக்கு வந்து இதை மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஃபி வித் சாமி. இந்த வீடியோவை எந்த கண்ட்ரிலேருந்து பார்க்குறேன்னு சொல்லி மறக்காமல் வீடியோக்குள்ளே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ள தான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட் அடிக்கும். அதோட காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் காரத்தை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டை சேர்த்திருக்கேன். முட்டை வந்து சேர்க்கக்குள்ள டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதோடு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் முட்டை விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, நச்சீரகம், தனித்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உங்கள்கிட்ட வந்து கரம் மசாலா இருந்தால் அதை கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து வந்து நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நாம் இதுக்கு தேவையான கடலை மாவு சேர்க்கலாம். நீங்கள் கடலை மாவு சேர்க்கக்குள்ள வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். 1½ குழிக்கரண்டியில் வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கோர்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். நீங்கள் கோர்ன்ஃப்ளவருக்கு பதிலாக அரிசி மாவு கூட சேர்த்து இதை செய்யலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு வந்து இதை நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கையாலேயே வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி சேர்க்காமல் இதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்குள்ள வந்து இந்த கோட்டிங் வந்து வெங்காயத்தில் படாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது வந்து இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதால் வந்து நீங்கள் தண்ணி விடாமலே வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கூட எண்ணெய் சேர்க்காமல் நாம் குழிப்பணியார சட்டியில் தான் வந்து நான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதை மாதிரி ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் வந்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு பிறகு வந்து இதை மாதிரி அழுத்தி வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோட்டமாகவே எண்ணெயில் வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் வந்து நல்ல வெங்காயம் வெந்து கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்தால் நீங்கள் வந்து இதை திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமே வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சா தான் உங்களுக்கு வந்து இது வெங்காயம் கருகாமல் அழகான கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். நீங்கள் குழிப்பணியார சட்டி இதை மாதிரி புதுசாக வாங்குறீங்கன்னு சொன்னால் 2-3 தரம் இதை மாதிரி ஸ்நாக் செஞ்சு இதுக்கு பிறகு வந்து இந்த குழிப்பணியார சட்டியில் அழகாகவே பணியாரம் மொட்டாமல் கலண்டு வரும். நீங்கள் சீசனிங் பண்ணுறதுக்கு வந்து இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம முட்டை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்திக்கிறதால வந்து உங்களுக்கு பிறகு குழிப்பணியாரம் செய்யக்குள்ள ஒட்டாமல் அழகாகவே கலண்டு வரும். இதை மாதிரி ஒரு 5 தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸுக்கு வந்து எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது. அதோடு வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாலே இதை செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிறவையே நீங்கள் இதை ஒரு தரம் செஞ்சு கொடுக்கக்குள்ள வந்து திருப்பி செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். எல்லாமே நான் ஃப்ரை ஆனதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஜூஸியாக உள்ளுக்கும் வெளியே கிறிஸ்பியாக வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.